லக்ஷ்மணன் குரங்கு படையோடு ராவணனை தாக்க போகிறார். மூலபலத்தை ராமன் அழிச்சுட்டான். இப்ப எஞ்சி இருப்பது ராவணனும் அவனை சார்ந்த படை வீரர்களும். மூலபலத்தை ராமன் அழிச்சதுனால இதுகாரும் அஞ்சிக் கொண்டிருந்த குரங்குகளினது சேனை வீறு கொண்டு எழுந்தது. ஆகவே ராவணனை சார்ந்த படையை நாமெல்லாம் அழிக்கலாம்ன்ற ஆர்வத்தோடு முன்னுக்கு வந்தது. அதான் ஓடிப்போன குரங்கு சேனைகள் எல்லாம் மீண்டும் திடத்தோடும் ராவணனை எதிர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் மீண்டு வருகின்றன. பெரும் படை தலைவர் யாரும் பெயர்ந்து போய் நாம் விரும்பினம் வாழ்க்கை என்றால் யார் இடை விலக்கற்பாலார் வரும் பழி துடைத்தும் வானின் வைகுதும் யாமும் என்ன இருங்கடல் பெயர்ந்தது என்ன தானையும் மீண்டது இப்பால். பெரும்படை தலைவர் யாரும் பெருமையுடைய படையின் தலைவர்கள், குரங்கு சேனைகளினுடைய படைத்தலைவர்கள் பெயர்ந்திலர் நீங்கினார் அல்லர் பெயர்ந்து போய் படை வீரர் போர்க்களத்தை விட்டு நீங்கி நாம் விரும்பினம் வாழ்க்கை என்றால் நாம் மட்டும் உயிர் வாழ விரும்பினால் என்ன அசிங்கம்? எல்லாரும் சாகணும், நாம மட்டும் உயிரோடு இருக்கணுமா? ஆகவே இடைவிலக்கற்பாளர் யார்? இடையில் நின்று நம்மை தடுப்பதற்கு உரியவர்கள் யார்? நாம போர் செய்வோம். மற்றவர்கள் தான் நமக்காக போர் செய்து உயிர் விடணுமா? நாம போர் செய்யக்கூடாதா என்று வரும் பழி துடைத்தும். அதனால் இது நாள் வரைக்கும் போர்க்களத்தை விட்டு விலகி அஞ்சி ஓடினோமே, அந்த பழியை தொடச்சிரும். இப்ப ராவணனோடு நாம நேரடியா போர் செய்யும் என்று யாமும் வானில் வைகுதம் என்ன. சரி, அப்படி சண்டை போட்டு போர்க்களத்துல இறந்து போனா சொர்க்கத்துக்கு போயிட்டு போறோம். இந்த மாதிரி அஞ்சி ஓடுவது தவறு என்று உணர்ந்த வானரர்கள் இருங்கடல் பெயர்ந்தது என பெரிய கடல் நிலை பெயர்ந்து வருவது போல இப்பால் தானையும் மீண்டது. இந்த பக்கம் வானரப்படையும் முற்றிலுமாக போர் செய்தற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டு இலக்குவன் பின்னால் வந்து சேர்ந்தது. இந்த காட்சியை பார்த்துட்டு ராவணன் போர்க்களத்துக்கு வரும். இனிமே தலைமை போர், இந்த தூசிப்படை, மூலபலப்படை, மற்றைய வீரர்கள், தலைவர்கள் எல்லாரும் போயாச்சு. ராவணன் அவன் தான் எஞ்சி நிற்கிறான். ஆகவே அவனே படைக்கு இனி தலைமை தாங்க வேண்டும். அவனே நேரடியாக போர்க்களத்தில் இறங்க வேண்டும். ஆகவேதான் எப்படி வரான சில்லி 1000 ஷில் உளை பரியோடும் சேர்ந்த எல்லவன் கதிர் மண்டிலம் மாறு கொண்டு இமைக்கும் செல்லும் தேர்மிசை சென்றனன் தேவரை தொலைத்த வில்லும் வெங்கனை புட்டிலும் கொற்றமும் விளங்க. இவன் வந்த தேருக்கு எவ்வளவு சக்கரமா? சில்லின்னா சக்கரம், வட்டமா இருக்கிறதுனால சில்லின்னு பேர். சின்ன வயசுல எல்லாம் இந்த சில்லின்ற சொல்ல நிறைய பயன்படுத்தியிருப்பீங்க. ஓட்டாஞ்சில்லி. கிராமங்கள் எத்தனை பேருக்கு பழக்கம் உண்டுன்னு தெரியாது. நான்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். இந்த ஓட்டாஞ்சில்லியை தேய்த்து வட்டமாக்கிடுவோம், தரையில தேய்ச்சி தேய்ச்சி. நீர்நிலை தேங்கி இருக்கு இல்லையா, ஏரி குளத்துல, அதுல ஓட்டாஞ்சில்லிய நல்லா குனிந்து வேகமா வீசும். அதுக்கு பேர் என்னன்னா தவக்களை விடுறதுன்னு பேர். அந்த சில்லி வாட்டர் சர்ஃபேஸ்ல, அந்த நீரின் மேற்பரப்புல பட்டு தாவி தாவி போகும். யார் எவ்வளவு வேகமாக எய்தால் எத்தனை முறை அந்த சில்லு தாவுதோ அவனுக்கு வெற்றி. அதனால ஓட்டாஞ்சில்லி அதுக்கு பயன்படுத்தி இருப்போம் சில்லின்னு. இந்த மகளிர்கள் ஆடக்கூடிய மற்றொரு ஆட்டம் இருக்கு இல்லையா, பாண்டி, அதுல சில்லியை வைத்து போட்டு ஆடும் வழக்கம். இவே வட்டமாக இருக்கக்கூடியதெல்லாம் சில்லின்னு பேர். சில்லி 1000 சக்கரங்களை உடைய தேரம் ஷில் உளை பரியோடும். ஷில் உளை பரினாக்க சிலவாகிய பிடரி மயிரை, உளை புறவின பிடரி மயிர்,
சிலவாகிய பிடரி மயிரை உடைய குதிரைகள் 1000 சக்கரம் 1000 குதிரைகள் இழுக்கக்கூடிய தேர். எல்லவன் கதிர்மண்டலம், சூரியன் தன் மண்டலத்தோட போற மாதிரி. சூரியனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆவுசி இருக்கும் இல்லையா, ஒரு 6, பேரு மண்டலம்னு பேர். அந்த சூரியன் மண்டலத்தோடு புடைபெயர்வது போல ராவணன் அப்படிப்பட்ட தேர்ல, ஒளி பொருந்தின தேர்ல போர்க்களை நோக்கி வந்தான். மாறு கொண்டு இமைக்கும் அந்த சூரியன் மண்டலத்திற்கு இணையாக அவனது ஒளியை குறைத்து அடக்கக்கூடிய பேர் ஒளியோடு கூடின தேராது. சூரியனையே விஞ்சக்கூடிய ஒளியோடு உண்டான தேர்ல செல்லும் தேர்மிசை விரைந்து செல்லக்கூடிய தேரின் மேலாக தேவரை தொலைத்த வானவர்களை அழித்த வில்லும் வெங்கனை புட்டிலும் கொடிய வில்லும் அம்புகள் நிறைந்த அம்பரா துணியும் கொண்டு பொற்றமும் விளங்க சென்றான். வீரமும் விளங்க ராவணன் போர்க்களத்துக்கு வந்தான். 100 கோடி தேர் அவனோட வந்தா எஞ்சின படைப்பிரிவு, ராவணனுக்குன்னு உண்டான படைப்பிரிவு. அந்த கணக்கை சொல்லிட்ட. 100 கோடி தேர், நொரில் பரி 102 கோடி, 6 போல் மத மா கரி, 500 கோடி 7 கோள் ஒரு பதாதியும் இவற்று இரட்டி சீறு கொள் அரி ஏறு அனானனுடன் அன்று சென்று. அந்த ராவணன் போன போர்க்களத்துல ராவணனோடு எத்தனை பேர் போனார்களா? அன்று சீறுகோள் அரி ஏறு அனானனுடன், சீறுகின்ற வலிய ஆண் சிங்கம் போன்ற ராவணனுடன் அன்று அந்த போர்க்களம் தொடங்கின அன்று 100 கோடி தேர், 100 கோடி தேர்கள், 200 கோடி நொரில் பரி, 200 கோடி விரைந்து செல்லக்கூடிய குதிரை. நொரில்னா விரைவுன்னு அர்த்தம். இதெல்லாம் பழைய உரிச்சம். 500 கோடி 10 கோடி 6 போல் மத மாக்கரி, ஆற்று நீர் போல மதத்தை சிந்தக்கூடிய பெரிய யானைகள். இவற்று இரட்டி 7 கோள் ஒரு பதாதியும் 26 கோடி சிங்க ஏற்றினை போன்ற காலாட்படையும் உடன் சென்றன. இதெல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு போடுறதுக்கே மூச்சு முட்டும். ஏன்னா மூலபல படைக்க அவ்வளவு கணக்கு சொன்னார். இப்ப ராவணனுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய படை, இத்தனையும் அழிக்கப்பட போகின்றது. நம்ம உலகத்துல நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த போர் இருக்க, ஈராக் வர்சஸ் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா, ஒரு விதத்துல பார்த்தா பேரழிவு தான். நம்ம காஞ்சி மகாமுனி பாடின மைத்திரியின் பட்சத்தை போல யுத்தம் வேண்டாம் தவிர்க்கலாம் தான். ஆனால் இன்று என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்னா, வல்லரசுகள் என்று கருதி கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் யாவும் தங்கள் நாட்டினுக்கு உரிய மக்களினுடைய மேம்பாட்டினுக்காகவே செயல்படுகின்றன. மற்ற நாடுகள் எவ்வாறு அழிந்தாலும் கவலைப்படுறது. அப்போ உலகத்துல ஏதாயிலும் ஒரு விதத்துல மக்களினது தொகை குறைக்கப்படவும், அப்படி குறைக்கப்பட்டால்தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல உள்ள வளங்களை கொண்டு எஞ்சியுள்ள மக்கள் தங்களினுடைய வாழ்நாள ஒரு நிறைவாக அமைதியாக கழிக்க முடியும். இப்ப சற்றேற குறைய 800 கோடி மக்கள். இந்த உலக வளம் யாவும் இந்த 800 கோடி மக்களுக்கு போதுமானதாக இருக்குமானா இல்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆகவே வேறு வழி இல்லை. நோயாலும் பட்டினியாலும் இறப்பதை காட்டிலும் போர்க்களத்தின் மூலமாக ஏதாயிலும் ஒரு பேரளவில் இறப்பு நிகழ்த்தப்பட்டு விட்டதுன்னா நன்றாக இருக்கும்னு நம்புகிறார். எல்லோருக்கும் இந்த உலகத்தினுடைய பாரத்தை குறைத்து விட வேண்டும்னு முயற்சி. அதற்கு புது புது விதமான வழிகள், நோய் வழி, போர் வழி, வறுமையினால் விளையக்கூடிய பட்டினி வழி, நிறைய வழி இருக்கு. அதனால இந்த போர்க்களத்தினுடைய அத்துணை மக்கள் தொகைகளையும் குறைக்கணும். ராவணன் அவ்வளவு பெரிய படையோட வந்திருக்கான்.
கொஞ்ச நஞ்சம் இல்லை. 3 வைப்பினும் அப்புறத்து உலகினும் முனையின் என்று கோளுறும் வீரர்கள் வம்மின் என்று இசைக்கும் ஆன்ற பேரியும் அதிர்குரல் சங்கமும் அசனி என்ற காலமும் 7 உலகினும் இசைப்ப. 3 வைப்பினும் விண்ணுலகு, மண்ணுலகு, பாதாளம் என்கின்ற 3 உலகத்திலும் அப்புறத்து உலகினும் இந்த 3 உலகங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய கோள்கள் உலகங்கள்லையும் உள்ளவர்கள் முனையின் ஏன்று கோளுறும் வீரர்கள் போர் முனையில் எதிர்த்து போர் புரியும் அரக்க வீரர்கள் யாவரும் வம்மின் என்று இசைக்கும் வாருங்கள் என்று அழைப்பது போல ராவணனது போர்க்களத்தில் இருந்து ஆன்ற பேரியும் பெரிய முரசுகளும் அதிர்குரல் சங்கமும் கேட்டாரை அதிரச் செய்யக்கூடிய சங்குகளும் அசனி என்ற காலமும், அசனின்னா இடி ஒலியை உண்டாக்கக்கூடிய எக்காலமும் ஆகிய இசைக்கருவிகள் ஒன்று சேர்ந்து 7 உலகினும் இசைப்ப. 14 உலகிலும் இந்த ஆரவார ஒலி கேட்கறதுனால அந்தந்த உலகத்துல இருக்கக்கூடிய அரக்கர்களை சார்ந்த அத்துணை வீரர்களையும் இங்கு இலங்கைக்கு வாருங்கள் என்று அழைப்பது போல் ஒலித்தனம். எப்படி எங்கெல்லாம் அரக்கர் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒட்டு மொத்தமா ஒரு இடத்துக்கு வந்து இந்த ராமனை அவனை சார்ந்த வானர சைன்யத்தை தாக்க வேண்டும் என்று இந்த 3 போர்க்கள கருவிகள் எக்காலம், பேரிகை, சங்கம் இவைகளினுடைய ஒலிகள் பெருமளவினுக்கு எழுந்து எல்லோரையும் 14 உலகில் உள்ள ராவணனுக்கு ஆதரவாய் உள்ள அரக்கர்கள் அனைவரையும் வாருங்கள் என்று அழைப்பது போல் ஒலிக்கத் தொடங்கினவாம். அவ்வாறு ஒலிக்கத் தொடங்கின போர்க்களம் எவ்வாறு என்பதை அடுத்த வகுப்புல தொடரும்.